தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 5ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். எல்லையாவது எரிகோவின் நீரூற்றுக்கு கிழக்கே எரிகோவின் அருகே யோர்தானில் தொடங்கி எரிகோ முதல் பேதேல் மலை வரை நாடு வரை வனாந்தர வழியாக ஏறிச் சென்று லூசு என்னும் பேதேலிலிருந்து எல்லையாகிய அஸ்ரோத்தை கடந்து மேற்கே கல்வேரின் எல்லைக்கு கீழுமாக வந்தார்கள். கிறிஸ்துவில் அருமையான இறை மக்களே, வழிகாட்டி, இந்த திருவசனங்களினுடைய மையப்பொருள் வழிகாட்டி. வழிகாட்டி என்பவர் நல்ல ஒரு ஆசிரியர், போதகர் என்று சொல்லலாம். 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 26ஆம் நாள் 3வது குழந்தையாக பிறந்த குழந்தை பெயர் ஆக்னஸ் கொகன்சா கொஜர்லிசு. இதுவே புனித அன்னை தெரசாவின் இயற்பெயர். இவர் அரும்பு என்ற பொருளில் டார்ஜிலிங் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு பயிற்சி காலத்தில் தன்னை பெரிதும் கவர்ந்த சிறுமலர் குழந்தை தெரசாவுக்கு இந்த ஆன்மாக்களின் வரலாறு என்ற நூலை படித்தார். அவரது கருத்துக்கள் கன்னிமை வாழ்வும் ஆக்னஸ் என்ற பெயரையே அவருக்கு தெரசா என்ற பெயரை ஏற்றுக்கொள்ள தூண்டியது. கல்கத்தாவில் மரியன்னையின் ஆசிரியராக அவர் பணியாற்றி மரியன்னை இப்பள்ளியில் 17 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி அங்கு சேரிகளை பார்க்கும்போது ஏழைகளுக்கு பணிபுரிய வேண்டும் என்ற ஆவல் அவரது உள்ளத்திலே எழுந்தது. அந்த பணியின் பின்னணியில் தான் சார்ந்திருக்கும் சபையை விட்டுவிட்டு புதிய சபையை ஆரம்பித்தார். புதிய அன்னை தெரசானுடைய வழிவில் 3 தூண்கள்: ஜெபம், அன்பு, சேவை. இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, ஆசிரியர் பணி, ஆசிரியர்களுக்கென்று இந்த நாளை குறிப்பிடப்படுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி முதலாக 1962ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் நாளாக வருகிறது. முதுகலை பட்டம் பெற்ற பிரசிடென்சி கல்லூரியினுடைய விரிவுரையாளராக இருந்த இந்து சமய இலக்கியங்களையும் புத்த சமய ஜெயின் தத்துவங்களையும் மேற்கத்திய சிந்தனையில் பிளாட்டோ, பிளாடன்ஸ், காந்த், பிராட்லி போன்ற பெர்க்சன் போன்ற தத்துவங்களை கற்று நம் நாட்டிலே அறிமுகப்படுத்தினார். மேலை நாடுகளுக்கு செல்லாமல் நம் நாட்டிலே படித்தவர் என்ற பெருமைக்குரிய பட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவின் 2ஆம் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொள்கிறோம். இன்றைக்கு திருமறையில் இஸ்ரவேலருடைய வரலாற்றை பார்க்கும்போது அவர்களுக்கு போதிக்கிறவர்களாக, அவர்களுக்கு ஆசிரியன் போல வழிகாட்டுகிறவர்களாக தன்னுடைய இறை அடியார்களை கடவுள் வைத்தார். அப்படியாக சிட்டு போடும் முன்பாக அவர்களுக்கென்று எல்லைகளை பிரிக்கிறார். நீரூற்றுகள் கிழக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் யோர்தானுக்கு அருகில் இருந்தும். இது ஒரு சிறந்த ஆசிரியனாக இருந்து தன்னுடைய பணியை சிறக்க செய்கின்ற மனிதனுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைத்தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே உன்னிலே என்னிலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த ஆசிரியர் தினம் உலகினுடைய அறிவாளிகளையும், உலகினுடைய எதிர்கால தலைவர்களையும், தூண்களையும், அறிஞர்களையும், விஞ்ஞானிகளையும் உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பு ஆசிரியர்களுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆசிரியர் உலகம் என்பது ஊதியத்துக்காக உழைக்கின்ற உழைப்பாக மாறிப்போய்விட்டது. ஆரம்ப கல்வியை, அடிப்படை கல்வியை மையப்படுத்துகிற ஆசிரியருடைய பணி, ஒரு விதை ஊன்றும்போது அது சரியான இடத்தில் ஊன்றப்பட வேண்டும் என்பதை இந்த ஆசிரியர் பணி மிக மிக அழகாக உச்சரித்து நமக்கு காட்டுகிறது. அப்படிப்பட்ட சிறப்புள்ள பணியை செய்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிற நாளிலே நமக்கும் ஒரு சிறந்த ஆசிரியராக ஆண்டவராகிய இயேசு, அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற மக்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வழியிலே, அவருடைய போதனையிலே, அவர் கொடுக்கிற நூல்களிலே நாம் விரும்பி படிப்போம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் புதிய நாளில் இந்த செப்டம்பர் 5 ஆசிரியர்களுக்கான திருநாள், ஆசிரியர்களை நினைவூறுகிற நாள். இதில் மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு மொட்டை மரத்தை, ஒரு கனியற்ற மரத்தை, பட்டுப்போன மரத்தை கொண்டு வந்து கொடுத்தால் ஆசிரியர்
அதை ஒரு அழகான பொருளாக அப்படிப்பட்ட இந்த பாழாய் கிடந்த சமூகத்தில், பண்பற்று போன சமூகத்தில், போட்டி நிறைந்த சமூகத்தில் மாணவர்களை மனிதநேயத்தோடு அன்போடு உருவாக்குகின்ற ஆசிரியர் பணியை ஜெபத்தோடு சேவையோடு அன்போடு செய்கின்ற இந்த ஆசிரியர் பணி செய்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய பணிகள் சிறக்கட்டும். அந்த பணிகள் மூலமாக அவருடைய ஆரோக்கியம் பெருகட்டும். அன்புள்ள ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரங்களில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக, ஆமேன். தந்தைய